படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னா நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. எஸ், தனுஷ் வந்து 3rd படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ராயன் பவர் பாண்டிக்கு அப்புறம். இந்த படம் வந்துட்டு ஒரு 2K ரெவல்யூஷன் அதில் வந்து ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம். சறுக்குச்சா சாதிச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக காம்போவில் வந்துட்டு சறுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து படம் வந்து கோசியாக இருக்குது. அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சூப்பர்பாக கிராண்டாக காசியாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இதில் நடிச்சிருக்கக்கூடிய பவிஷ் வந்து எங்கே திரும்பினாலுமே படம் வந்து நகரதே வந்து பவிஷ்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷோட அக்கா பையனான பவிஷ் வந்து என்னதான் வந்து காசு இருக்குது நடிக்க வந்துட்டாரு அப்படின்னு வந்து பேசினாங்க. இருந்தாலும் அதெல்லாம் முறியடிச்சு தனுஷோட அக்கா பையன்கிறத வந்துட்டு அங்கங்கே நிரூபிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸாக இருக்குது. ஏன்னா அவரை விடவே கூடுதலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து கலக்கிட்டாரு பவிஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பையன் யாரு? பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அகெயின் வந்து இதுவும் வந்துட்டு 2Kக்கான ஒரு திரைப்படமாக தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட காதலில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய பவிஷ் கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. தன்னுடைய ஸ்கூல் தோழியான பிரியா வாரியர் கிட்ட வந்து கல்யாணத்தில் நிச்சயிக்கப்படுறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு திருமணம் நிச்சயிக்கப்படுது. அந்த தருணத்தில் அவருக்கு வந்து பிரேக்கப் ஆன கதையை வந்து பிரியா வாரியர் கிட்ட வந்து சொல்ல இருக்காரு. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் அனிகா கூட இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து வருது. ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து தனுஷ் வந்து சொல்கிறாரு, இது வந்து ஒரு பெருசான கதைலாம் கிடையாது, ஒரு நார்மல் திரைக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட வாய்ஸில் வருது. அண்ட் இந்த காட்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு அந்த அனிகா கூட இருக்கக்கூடிய காட்சிகள், அவங்களுக்குள்ளே எப்படி பிரேக்கப் ஆச்சு, கடைசியில் வந்து பிரியா வாரியர் கிட்ட எப்படி சொல்கிறாங்க, கடைசியில் திருமணம் அந்த இன்விடேஷன் வந்து பவிஷ் வருது, அந்த பவிஷ் அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் வந்துட்டு படத்தினுடைய திரைக்கதையை இப்படி தான் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து மேத்யூ பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். அண்ட் சரண்யா வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ஓவராலாக அவங்களுடைய 2Kனுடைய ஒரு பார்வையாக தான் வந்து இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ரிடிகுலஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த திரைப்படம் இருக்கும் நிச்சயமாக. அண்ட் வந்து டிராகன் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. தனுஷ் வந்து அவருக்குன்னே ஒரு உண்டான ஒரு பாணியை வந்து எடுத்திருக்காரு. டைலாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து அடுத்தடுத்த டைமிங் காமெடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவருக்குன்னே உண்டான சில இதை வந்துட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் அதை தாண்டி வந்துட்டு இன்னும் வந்து ஃபோர்ஸ் பத்தலை, கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறதா இருக்கட்டும், தேவையே இல்லாத சில காட்சிகள் வந்து வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் கூட நீக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 2Kக்கு வந்து பிடிச்ச ஒரு திரைப்படமாக, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு திரைப்படமாக, அண்ட் வந்து அங்கங்கே வந்து வந்தால் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் வந்து நீக் இருக்குது. ஸோ நீக்கினுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தனுஷ் வந்து 2K தலைமுறையினரை வந்து அதோட வாழ்வியலை எடுக்கணும்னு நினச்சதெல்லாம் ஓகே தான். பட் வந்து அது ப்ராப்பரான எல்லாத்துக்கும் சென்று சேர்கிற வகையில் வந்து எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டால் ஓகே தான். அந்தளவுக்கு போகல அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிகாவுக்கு தான். பட் அனிகா வந்து அந்தளவுக்கு நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு குறைவு தான். ஆனால் செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டர், அதாவது ரம்யா, அவங்க வந்து சூப்பரான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. அகெயின் வந்து இதில் முக்கியமான
கேரக்டராக வரக்கூடிய சரத்குமார் சார், அவருக்குன்னே உண்டான ஒரு பாணி அண்ட் வந்து நடிப்பில் வந்து ரொம்ப ஒரு சீனியர் கேட்டகரி இருக்கக்கூடிய அவர் வந்துட்டு கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் வந்து படத்தில் வந்தாலும் கூட சூப்பர்பாக வந்து நடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டாக பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரியே 2K தலைமுறையினரை வாழ்வியலை எடுத்து படணும் நினச்ச கதைகள்லாம் வந்து ஓகே தான். பட் அது கரெக்டான ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் சென்று சேர்ந்துச்சா அப்படிங்கிறதான் வந்து பார்க்கணும். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு சென்று சேரலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.